எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எனக்கு பணம் வேணும், அதுக்கு ஜின் எந்த வகையில உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஏன்னா பணத்துக்காக தானே சார் எல்லாம் ஓடுறாங்க. கண்டிப்பாக உண்மையாவே ஜின் பணத்துக்கு எப்படி உதவும்? ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்கள ஜின்னை வச்சு நம்ம பிஸ்னஸ் ரீதியாக கொடுக்கலாம். ஏதோ அவங்களுக்கு தேவையான வருமானங்கள் கோடிக்கணக்கில் போட்டால் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் போட்டால் லட்சக்கணக்கில் வருமானம் கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு, அடிபட்டு போச்சு, இது முன்னுக்கே போகலையா, இதை தூக்க முடியலையா, இத்தனை வருஷமாக லாஸ் ஆகிருந்தாலும் உடனே நம்ம கிட்ட வந்தாக்கா அதை மாற்று விதமாக அந்த பிஸ்னஸை மாற்றத்தை கொண்டாடணும். கண்டிப்பாக நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா குலுக்கல் முறையில் ஒரு பரிசு வேறு மாதிரி, ஒரு ஜவுளி கடையில் கூட அது செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்காக விழுற மாதிரி ஜின்னை வச்சு கடவுள் மன்னிக்க குணம் உள்ளது. ஜின்னுக்கிட்ட மன்னிப்பே கிடையாது. நீ நம்பாலும் உவாளுன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு தேவை பர்ஃபெக்டாக நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக தண்டிக்கும். ஜின்னை நம்புறவங்கள வாழ வைக்கும். அது இருக்குதுன்னுட்டு தவறான பழக்கங்கள், தவறான ஆட்டங்கள் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளையும் அடிக்கும். அது ஒன்றுமே யோசிக்காது. ஜின்னை ஒருத்தவங்க ஒரு யதார்த்தியாக வேறு மாதிரி நினைச்சாக்கா கண்டிப்பாக நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன். அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்தா, நீ கோடி கோடியாக மூட்டையில் பணம் கட்டி கொடுத்தா கூட நான் ஃபைல் போட மாட்டேன். அந்த ஜின்னுக்கு உண்டான மரியாதை தரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலையை செய்யும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜின்னை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜின் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. மாந்திரிகம் மட்டும் இல்லாம ஜின் பத்தியும் தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஜின் அப்படின்னாலே எங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பார்த்திபன் சார் தான். எல்லாருக்குமே இப்போ வந்து ஓடுற ஒரு விஷயம் அப்படின்னா காசு, பணம், அந்த ஒரு விஷயத்துக்காக தான். எனக்கு பணம் வேணும், அதுக்கு ஜின் எந்த வகையில உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஏன்னா பணத்துக்காக தானே சார் எல்லாம் ஓடுறாங்க. கண்டிப்பாக உங்ககிட்டயும் அதை பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்கும். எனக்கு பணம் வேணும், இதுக்கு ஜின் எந்த வகையில உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. உண்மையாவே ஜின் பணத்துக்கு எப்படி உதவும்? கண்டிப்பாம்மா. இப்போது அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே சம்பாரித்து வைக்கல உலகத்தில். புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து உழைச்சா கூட முன்னுக்கு போக முடியாது. இருக்கிற காலகட்டங்கள், இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி இருக்குது. 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு இருக்குது. வெளிநாடெல்லாம் ஓடி உழைக்கிறாங்க. இப்போ முன்னுக்கு வரணும்னு தான் பொதுவாகவே கூலிக்காரங்களாகட்டும் கோடீஸ்வரனாகட்டும் முன்னுக்கு போகணுன்னு தான் உழைக்கிறது. யாருமே வந்து நம்ம பின்னுக்கு தங்கணும் இல்லை. அவங்க சுயநலை வளர விடுறது கிடையாது. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் கூட இப்போ ஒரு 100 லாரி வச்சுக்கிறவங்க கூட முன்னுக்கு போகணுன்னு தான் செய்கிறாங்க. ஆனால் அது லாஸில் போகிறதுன்னு இந்த தொழில் ஃபீல்டில் நிறைய பார்க்குறோம் நம்ம. அப்பேற்பட்ட காலத்தில் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்கள ஜின்னை வச்சு நம்ம பிஸ்னஸ் ரீதியாக கொடுக்கலாம். ஏதோ அவங்களுக்கு தேவையான வருமானங்கள் கோடிக்கணக்கில் போட்டால் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் போட்டால் லட்சக்கணக்கில் வருமானம் கொடுக்கலாம். இப்போது அப்பா அம்மா ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஒன்றும் இல்லை, தான் கை காலை எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்க போய் பிழைக்க கூலி வேலைக்காக போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பெரிய கோடீஸ்வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிள்ளைங்களையே நம்ம நல்லா படிக்க வைக்கணும். ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும்னா கூட இன்றைக்கி எவ்வளோ செலவாகுது. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்லை ஒரு மருத்துவ ரீதியாவோ ஒரு சிம்பிளாக ஒரு கார் வாங்கணும், ஒரு குடும்பத்தை நார்மலாக நம்ம நடத்தணும்னா கூட இன்றைக்கி எவ்வளோ பண வரவு தேவைப்படுது. அப்படி ஒரு நார்மல் லைஃபுக்கு கூட சரி இன்றைக்கி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்றது சாதாரண விஷயமாகி போச்சு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏதாவது இருந்தால் தான் எதுவும் ஒன்று செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன்றும் உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியாது. அன்றைக்கி சம்பாதிக்கிறது அன்றைக்கி செலவுக்கு தான் போகும். நம்மளால் யாராலையுமே அதை முன்னுக்கு கொண்டாட முடியல. அதனால் இந்த லாட்ரி வாங்குறவங்க இந்த வெளிநாடு, கனடா, ஆஸ்திரேலியா, நம்ம தமிழ்நாட்டை சொல்லலை நான், இந்த கேரளா, சிங்கப்பூர், மலேசியா, உலக நாடுகள் முழுக்க நம்ம கிட்ட வருவாங்க. இந்த ஜின்னை வாங்கிக்கிட்டு போவாங்க. அவங்க அந்த ஜின் மூலயமா என்ன பண்ணுவாங்க, லாட்ரி எடுப்பாங்க, இந்த கேஷினோனை போட்டு விளையாடுவாங்க. ஏன்னா அங்கே பூர்வெல்லாம் சட்டப்பூர்வமாக எல்லாமே அலோவ் பண்ணது தான். சரிங்களா? இங்கே மட்டும்தான் அது எல்லாமே பேன் பண்ணியிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். மற்ற கண்ட்ரி இப்போ இந்தியாவிலே எடுத்திங்கன்னா 13-14 நாட்டில் எல்லாமே லாட்ரி ஓடுது, எல்லாமே ஓடுது. ஒன்றும் நம்மளாம் ரெடி பண்ணி யாருக்கும் கொடுக்கல, நம்ம ஒன்றும் இது பண்ணி தரப்போகிறது இல்லை. அவங்க வாங்குறவங்களுக்கு இப்போது இங்கேருந்து வாங்குகிற பழக்கம் எவ்வளோ இருக்குது. இங்கேருந்து கேரளா கூட போய் வாங்குறாங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து போய் வாங்குறாங்க, எல்லா ஸ்டேட்லேயும் வாங்குறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளில் வந்து நிறைய இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த உண்டான லக்கை நம்ம ஏற்படுத்தி, ஏன்னா நம்ம விட்டு பணத்தை எடுத்து கொடுக்கறது இல்லை, ஒரு பேங்க்கில் இருந்து தேர்வு கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம அந்த லக்கை அவங்க பக்கம் திருப்புறதுக்கு அந்த ஜின் பெரிதும் உதவியாக இருக்கும். எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்ட நஷ்டப்பட்டவங்க, பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த ஜின்னால் நம்ம எவ்வளோ பேருக்கு முன்னுக்கு எட்டு வந்துருக்கலாம். இது இப்போ ஃப்ரான்ஸில் ஒருத்தருக்கு போன வாரம் விந்தது, மலேசியாவில் விந்துருக்குது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 ரொம்பவும் நெளிவடைஞ்சு போயிட்டாங்க.
நேர்லயே தான் வந்து போனாங்க. வர முடியாதவங்களுக்கு இங்கிருந்தே செய்துக்கலாம். வந்து என்ன சொல்றதுன்னா, இது நம்ம இன்னைக்கு தப்பிக்க முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வீடெல்லாம் ஜப்தி ஆயிடும். நம்ம வாழ முடியாத மரண ஸ்டேஜுக்கு போறவங்களுக்காக நான் சொல்றது. அப்ப எப்படி எதை வச்சு நம்ம காப்பாற்ற முடியும் அவங்கள? இப்போ உடம்பு சரியில்லைன்னா மருந்து மாத்திரை கொடுக்கலாம். சரிங்களா? மனசு சரியில்லைன்னா அதுக்கு ஆறுதலா நம்ம சொல்லலாம். இப்போ கையில பணம் தான் தேவை. இன்னைக்கு உலகத்துக்கு இது தேவை. இது இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அவங்களுக்கு அப்போ எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இந்த ஜின் மூலயமா நம்ம கொடுக்கறதால கண்டிப்பாக அவங்களுக்கு உடனடியாக நல்லபடியாக ஒரு லாட்ரியோ, ஒரு கேஷினாவோ, ஒரு ப்ரைஸ் வேறுதுலையோ, இப்போ இந்த துபாய், பஹ்ரைன் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொய்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கினா கூட அந்த கடையில் ஒரு இப்போ அது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வந்துடுச்சு. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா குலுக்கல் முறையில் ஒரு பரிசு வேற மாதிரி, ஒரு ஜவுளி கடையில் கூட அது செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்காக விழுற மாதிரி ஜின்னை வச்சு நிறைய பண்ணிக்கலாம். நாங்க கூட அடிக்கடிக்கு நம்ம சோஷியல் மீடியாலயா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸ்லயா இருக்கட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி இந்த ஊர்ல இப்ப துபாயிலேயே நீங்க சொன்ன மாதிரி ஒரு யங்கா இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து 25 கோடி சம்திங் லாட்டரி விழுந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் கேட்கும் போது பிரமிப்பா இருக்கு. ஆனா அதுக்கும் ஜின்னுக்கும் என்ன தொடர்பு சார்? எப்படி அது? ஜின்னுன்றது என்னம்மா? பூதம் என்னுவாங்க. இந்துக்கள் வந்து பூதம் என்னுவாங்க. பூதம் தானே நமக்கு அள்ளித்தரோம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, பணம் வருமானு கேட்டா என்ன பூதமா வச்சிருக்கிற, பூதம் தான் கொடுக்கணும்னுவாங்க. காலகட்டங்கள் பூதத்தால் முடியாது எதுவுமே கிடையாது. அது நினைச்சா எங்க இருக்கிறதும் எடுத்துருவோம், எங்க இருக்கிறதும் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு ஜின்னை வச்சிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதோட பவர் என்னன்னுட்டு. சரிங்களா? இப்போ நீங்க இதே எங்க ஃபீல்டுலயே பார்த்துருக்கலாம். என் ஃபீல்டுலே, இந்த மாந்திரிக ஃபீல்டுலே எவ்வளோ பேரை பார்க்கலாம், எவ்வளோ பேரை கொல்லலாம். ஆனால் ஜின்னை வச்சிருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா செழிப்பா. இப்போ என்ன உதாரணம் என்ன சொல்லலாம், என் வீட்டை சுற்றி எல்லா வண்டியும் நிற்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் உண்டு. ஏன்னா ஜின்னை வச்சிருக்கிறவங்க, ஏன்னா நான் மட்டும் நல்லா இருக்கிறத பற்றி நான் சிந்திக்கலே போகல. ஏன்னா நமக்கு தேவைக்கு மேலே இருக்குது. இப்போ புரியுதுங்களா? நான் நல்லா சேஃப் ஆகிட்டேன், நல்லா செட்டிலாக இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. இனி வர்றவங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு நான் இதை ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம முன்னுக்கு வந்து மற்றவங்களுக்கும் செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் சொல்கிறது. இதை வந்து இதை நாம் செய்யலாம், இதை நாம் தான் செய்யணும்னா இதுக்கு மேலே எனக்கு செய்துக்கிற சம்பாதிக்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இதை பல பேர் கமெண்டில் போடுறவங்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். நான் ஏன்னா என் ஊரில் என்னை வந்து கேட்டாவே சொல்லுவாங்க, இந்த ஊரில் எல்லாமே எனக்கு தேவைக்கு மேலே இருக்குது எல்லாமே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதை வந்து ஒரு சிலர் கமெண்டில் கொடுப்பவங்க இல்லையா, என்ன இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வராங்க, சம்பாதிக்க வர்றவங்க வேற. ஏன்னா நான் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம், என் ஊரில் இறங்கி என்னை கேட்டாவே எல்லாருமே சொல்லுவாங்க என் பேக்ரவுண்ட் என்னன்னுட்டு. மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளை நாடி வர்றவங்க நல்லா இருக்கணும். நீங்கள் போய் இது எடுங்க நான் ஊக்குவிக்கப்படலை. நான் போய் இதை போய் செய்யுங்க, நீங்கள் லாட்ரி வாங்குங்க, அதை வாங்குங்கல்ல. வாங்குறவங்களுக்கு தான் நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன். இதை வருஷக்கணக்கில் வாங்கிட்டு விழாமல் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து போன உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ப்ரைஸாக அது விழும். நான் சொல்கிற அர்த்தங்கள் புரியுதுங்களா? நமக்கு இதுதான்றதை விட செகண்ட் தேர்டு ஏதோது ஒரு ப்ரைஸ் அவங்க அவசரத்துக்கு ஆபத்து தேவைக்கு உடனே கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ கேசினோவா இருக்கட்டும், இந்த பக்கம் நீங்க சொன்ன இந்த லாட்ரி விஷயமா இருக்கட்டும், இதுல மட்டும் இல்லாம நிறைய விதத்துல பண வசியமா இருக்கட்டும், இல்ல பண ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. வேற என்னென்னத்துக்கெல்லாம் வந்து இந்த ஜின் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் சார்? குடும்ப ஒற்றுமைக்காகவும், கணவன் மனைவிக்காகவும், விரும்பினவங்களுக்குன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி வந்து நம்ம தொழிலுக்காகவும் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு, அடிபட்டு போச்சு, இது முன்னுக்கே போகலையா, இதை தூக்க முடியலையா, இத்தனை வருஷமாக லாஸ் ஆகிருந்தாலும் உடனே நம்ம கிட்ட வந்தாக்கா அதை மாற்று விதமாக அந்த பிஸ்னஸை மாற்றத்தை கொண்டாடுவேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஜின்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜின்னுக்கு வந்து வாழ வைக்கிறது ரொம்ப, ஜின்னு வந்து கொடுக்கக்கூடியது. எப்படி கொடுக்கக்கூடியது. இப்போ எல்லா மக்களும் வந்து பொதுவாக வந்து எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, காலையிலேயே போகிறீங்க. இப்போ நீங்கள் கூட தான் கோயிலுக்கு போவீங்க, சரியா? சாமி கும்பிடுவீங்க, எனக்கு இவ்வளோ கொடு அவளை கொடுன்னு எல்லாருமே கஷ்ட நஷ்டத்தை வேண்டதான் செய்வாங்க. ஆனால் எல்லாருக்குமே கடவுள் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. இருக்கப்பட்டவனுக்கு மட்டுமே கொடுக்குது கடவுள். எல்லாருமே கேட்பாங்க சார், எல்லாமே வச்சிருக்கான், அவனுக்கு கிடைக்குது, எதுவுமே இல்லையே எனக்கு ஏன் கிடைக்கல? கடவுள் கூட இருக்கிறவனுக்கு தான் செய்யுது, இல்லாதவனுக்கு செய்யலை. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், கேள்விப்பட்டு என்கிட்ட நிறைய வந்திருக்காங்க. உண்மையாலுமே கஷ்டப்படுறவனுக்கு, உண்மையாலுமே அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் கூட கடவுள் விட்டுடுது. நாட்டில் மேலும் மேலும் இருக்கிற பொருளாதாரம் இருக்கிறவனுக்கு தான் கொண்டுட்டு போகுது. அது கடவுளோட குணாசி அது. ஆனால் ஜின் அப்படி கிடையாது. நம்பி வணங்குறவங்க, இப்போ ரோட்டில் குப்பை பெருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக்கி இருக்குது. சரிங்களா? ஒரு சின்ன சின்ன மளிகை கடை வச்சுக்கணும், நீ ஃபேன்சி ஸ்டோர் எவ்வளோ பல இடத்துல நான் உருவாக்கி விட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடி என் குருவும் அந்த மாதிரி பல இடத்துங்களில் செய்திருக்கிறாரு. பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். என்ன காரணம்னா ஜின் வந்து நம்பிக்கைக்குரியது. நம்ம நம்பி வணங்கினோம்னா கண்டிப்பாக முன்னுக்கு போயிடலாம். ஜின்னுக்கு உருவம் இருக்கா சார்? நீங்க வழிபடுறத பத்திலாம் பேசுறீங்க. நான் பார்த்த வரைக்கும் பெருசா அதோடைய உருவப்படங்கள் நான் பார்த்தது கிடையாது. உருவப்படங்கள் இருக்கா? எப்படி ஜின்னு வழிபடலாம் முடியுமா?
கண்டிப்பாம்மா. அதுக்கு வந்து உருவப்படங்கள்ன்றதை விட அதில் இருக்கிறவங்களுக்கு தான், அதில் வணங்குறவங்களுக்கு, அது வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது உருவத்தை நேரில் காட்சி அளிக்கும். எங்களுக்கு பதில் சொல்லும், பேசும், கொல்லும், வரும். இப்போ நீங்க கடவுளை வணங்குறீங்க தானே? ஆமா. உங்க கடவுளுக்கு உருவம் இருக்குதா? இருக்கு சார். காட்ட முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி தான் சார். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி. அதேதான். இது வந்து மக்களுக்கு நாங்க படிக்கிற எங்களுக்கெல்லாம் அது கண்ணுக்கு தெரியும் ஜின்னு. கத்துக்கிறேன்னு வரவங்களுக்கு கூட அதை நான் உடனே காட்டுவேன். ஓ சரிங்களா? அந்த மந்திரத்தை படிக்கும் போதே அவங்க உடம்புல ஏறும். அதுக்காக இப்போ ஒரு வேலைக்காக வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஜின் எடுத்து காட்டிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்க ஷூட்டுக்காக வரீங்க, உங்களுக்கு எடுத்து நான் காட்ட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஷூட்ல காட்டியிருக்கிறேன். ஜின்னை நேரடியாக காட்டியிருக்கிறேன். காட்டி படாத அவஸ்தை நான் பட்டிருக்கிறேன். அந்த ஷூட்ல எல்லாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? கல் எடுத்து அடிச்சு எல்லாருமே ஓடி இருக்கிறோம். பல சிக்கல்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இதே வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். யதார்த்தமா இந்த மாதிரி மீடியாவில் கேட்கவே தான் எங்க ஊர் காட்டிலே தான் நான் காமிச்சேன் ஜின்னை. காட்டிட்டு பெரிய சிக்கல் எல்லாம் மாட்டிருக்கிறேன். அதுலேருந்து தான் ஜின்னை வெளியே காட்டுறது இல்லை. என் கார் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்குது. படங்கள் பார்க்கும்போதுமா இருக்கட்டும் சார், நம்ம பொதுவாகவே ஜின் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய விதமான நல்ல விஷயங்களை ஜின் பண்ணும், அதோட ஆதரவு இருந்ததுன்னா நம்ம பெரிய உச்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அது கொஞ்சம் பயன்படுத்துகிற விஷயங்களையும் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கூற்று இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாம்மா. பயம்ன்றது இப்போ நீங்க கூட ஒரு கடவுளை வணங்குறீங்கன்னாக்கா தவறு பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்? தண்டிச்சிருமோன்னு ஒரு பயம். அதே தான். தவறு பண்ணாதவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ ஜின் மாந்திரிகவாதியாக இருந்தாலும், நான் மாந்திரிக்காரனாக இருந்தாலும், நான் ஒரு தவறு பண்ணால் கண்டிப்பாக ஜின் என்னை தண்டிக்கும். கடவுளாவது மன்னிக்கும். எப்படி? கடவுள் மன்னிக்க குணம் உள்ளது. ஜின்னுக்கிட்ட மன்னிப்பே கிடையாது. நீ நம்பாலும் உவாளுன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு தேவை பர்ஃபெக்டாக நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக தண்டிக்கும். எப்பேற்பட்டவங்களையும் விடாது. ஜின்னை நம்புறவங்கள வாழ வைக்கும். அது இருக்குதுன்னுட்டு தவறான பழக்கங்கள், தவறான ஆட்டங்கள் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளையும் அடிக்கும். அது ஒன்றுமே யோசிக்காது. எப்படி எங்களை மேலே கொண்டுட்டு போதோ அதே வேகத்தில் அது கொண்டாந்துருக்கீங்கள. நீங்க ஜின்னை வச்சு நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் அதை வந்து உணர்வுபூர்வமாக பண்ணி காமிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லை இந்தந்த விஷயங்களுக்கு ஜின்னை பயன்படுத்துங்களேன், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நம்மளோட நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாவோ இல்லை இந்த விஷயம்? இல்லைம்மா, யாருக்குமே நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் இப்போ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் என்னோட கேரக்டர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் யாருமே வணங்காதீங்க. ஜின்னை வணங்குங்கன்னு நான் சொல்லலை. விருப்பப்பட்டு வரவங்க மட்டும் வணங்குங்க. ஏன்னா நான் வந்து கூப்பிடுற அளவுக்கு நம்ம வந்து ஜின்னை வந்து விளம்பரமோ செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஜின் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக கிடையாது. ஜின் பவர்ஃபுல். காடுக்கு கடவுள், நீங்கள் சொல்கிற கடவுளுக்கே நிகரானது. விருப்பமாக இருந்தால் வணங்குங்க, வர்றவங்களுக்கு செய்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா யாரையுமே கூட்டி வந்து இந்த பதத்தை இதை இப்படி செய்யுங்க, இதை வணங்குங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் விருப்பமாக இருந்தால் வாங்க, சரிங்களா? வரலனாலும் அவசியமே கிடையாது. நான் வெளிப்படையாக தான் பேசுவேன். என்ன காரணம்னா, நம்ம வணங்குற ஜின்னோட பவர் நமக்கு தான் தெரியும், வணங்குறவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் இப்போ இது நாள் வரைக்கும் நான் கூப்பிட்டதே கிடையாது. ஜின்னை வச்சு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் ஒழிய நீங்கள் ஜின்னை வணங்குங்க, ஜின்னுக்கிட்ட வாங்க நான் ஒருத்தவங்களும் கூப்பிட்டது கிடையாது. நீங்கள் வரலனாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா யாரையுமே திணிக்கக்கூடாது. அவங்க மனசார தான் அது வரணும். எந்த ஒரு பொருளுமே சரி, உங்களை கூட ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட கொடுத்தோம்னா அது நீங்கள் மனசார தான் நான் கொடுக்கணும். கேட்டு பறிக்கக்கூடாது. ஒருத்தவங்க கிட்ட தட்டி பறிக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்கள நீங்கள் வாங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நம்மளா கூப்பிடக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ். வர்றவங்கள கூட நான் பார்க்க மாட்டேன். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர்றவங்கள கூட நான் பார்க்க மாட்டேன், பேசக்கூட மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு உதாசனன்றது கிடையாது. ஜின்ன ஒருத்தவங்க ஒரு யதார்த்தியாக வேற மாதிரி நினைச்சாக்கா கண்டிப்பாக நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன். அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்தா, நீ கோடி கோடியாக மூட்டையில் பணம் கட்டி கொடுத்தா கூட நான் கையில் தொட மாட்டோம். அந்த ஜின்னுக்குண்டான மரியாதை தரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலையை செய்வேன். தெரியும் எங்களுக்கு, ஆள் பார்க்கும்போதே அவங்க மனசார அவங்க ஜின்னை நம்பி வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செய்வேன். நம்ம எத்தனையோ மந்திரவாதி கிட்ட போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே ஆகலை, இது ஆகலை, இவங்க மட்டும் என்ன பார்ப்போம் அப்படின்ட்டு வரவங்கள வெளியே போடாங்க. நான் யோசிக்கவே மாட்டேன், வெளியே போங்க, அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கி டைம் கிடையாது, அப்பாயின்மெண்ட் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஆள் தான் நான். ஏன்னா ஒரு ஜின்னுன்றது என்ன, அதை கூடயே பயணிக்கிறேன்னா எனக்கும் அதே திமிர் தான் இருக்கும். உங்களோட கெரியரில் நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க சார். மாந்திரிகம் ரீதியாவோ இல்லை அவங்களோட ஃபேமிலியோட ரீதியாவோ ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்கு ஜின்னால் ஒரு பெரிய தீர்வு கொடுத்துருப்பீங்க. என்னதான் நிறைய கிளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக்கோ இல்லை அவங்களோட பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த சொல்யூஷனாலேயோ இப்போ வரைக்கும் நான் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாகவே எனக்கு இந்த விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா? ஆமாம், நிறைய சொல்லலாம். லைஃப்பை பற்றி, வாழ்க்கையில் பிரிஞ்சு போனவங்கள சேர்த்ததை பற்றி, ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழிலில் நெளிவடைஞ்சவங்களை பற்றி செய்யலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி பொருளாதாரம் தான் முக்கியம். கனடாவில் ஒரு குடும்பம் இலங்கையிலேருந்து போனவங்க ரொம்பவும் வறுமையில் ரொம்பவும் போயிட்டாங்க. சரி, அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை, சரிங்களா? எவ்வளோ கஷ்டத்தில் நொடிவடைஞ்சு போய் என்கிட்ட வந்தாங்க. பொருளாதாரத்துக்காக மட்டும்தான். அங்கிருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க,
நாங்கள் ஜின்னை தான் வணங்குறோம், உங்களை பார்த்ததுலேருந்து இன்றைக்கி ஜின்னை தான் நாங்கள் நம்புகிறோம் சாமி, நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நான் கண்டிப்பாக உங்களை நேரில் வந்து பார்க்குறேன்னாங்க. நாங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் செய்யலை, நீங்கள் நேரில் வருவாங்கன்னு எதிர்பார்த்து நான் எதையும் செய்யலை. அவங்க சொல்லிக்கிட்ட வார்த்தையில் நல்ல நம்பிக்கை, அந்த ஜின்னை வணங்குறாங்கன்ற மனசார வணங்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இங்கேருந்து செய்தேன். சமீபத்தில் அவங்களுக்கு இப்போ 80 மில்லியன் அவங்களுக்கு லேடி தான் அவங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல பேருக்கு இன்றைக்கி மலேசியாவில் ரொம்பவும் நெளிவடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எனக்கு வந்து டெவலப் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வர முடியல, என்ன மரணத்தை தவிர்த்து விட்டு காப்பாற்றியிருக்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த பணத்தில் மணியில் கிடையாது. அந்த பணம் இல்லைன்னா அவங்க உயிர் பறி போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பல பேர் சிங்கப்பூரில் எப்படி நான் லாட்டோவில் இந்த நம்ம கேரளாவில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க லாட்டோவில், அதெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு ஆக மொத்தத்தில் அவங்க அந்த கஷ்டத்தில் இருந்து ஒரு வீடு வாசல் கூட இல்லை, நாங்கள் ஒரு வீடு வாங்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு, என் பிள்ளைங்க இருக்க ஒரு வீடு வாங்கினா போகிறோம், என் பையன் கூட விளையாடுற பையன் என்ன பண்ணியிருக்கேன், பசங்களுக்குள்ள ஒரு சண்டை, அந்த பையன் நீங்கள் அவங்க என் வீட்டில் தான் இருக்கிற வெளியே போடான்னு ஒரு குழந்தைய சொல்லியிருக்குது. குழந்தைத்தனமாக சொன்னது தான் அது. அது அப்பா கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு வேதனை ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலையே, நம்ம வாடகை வீட்டில் வச்சிருக்கிறோமே, இத்தனைக்கும் தண்ணி அடிப்பார். அன்னிலேருந்து தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து நின்றுட்டு, நான் இந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னாப்புல, நான் போய் இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி விழுந்தேன். அதே மாதிரி அவங்க வீடு வாங்கி தென்காசியில் அந்த வீடு குடும்பம் போகும்போது நான் தான் கூட போய் எல்லாமே நான் முன்னாடி நின்று நான் தான் செய்தது. அதே மாதிரி வந்து பல இடங்களில் சொல்லலாம் அந்த மாதிரி.